வேலூரில் வெளுத்து வாங்கிய கனமழையால் பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடைக்கு தோண்டப்பட்ட பள்ளங்கள் முறையாக மூடப்படாமலும் கால்வாய் தூர்வாராமல் இருந்ததாலும் மழைநீர் செல்ல வழியின்றி ஆங்காங்கே தேங்கி நிற்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. பழைய காட்பாடி விஐடி சாலையில் கழிவு நீருடன் மழை நீர் கலந்து பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் வாகன ஓட்டிகள் தவித்தனர். மேலும் காட்பாடி நீதிமன்ற வளாகம், வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய அரசு அலுவலகங்களும் மழை நீரில் தத்தளித்தன. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக இரவு நேரங்களில் மழை பெய்து வந்த நிலையில் நள்ளிரவு பெய்த கனமழையால் களர்பத்தி அருகே உள்ள கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளி வெள்ளக்காடாக மாறியது. குடிநீர் தொட்டி, சமையல் அறையை மழை நீர் சூழ்ந்ததால் உணவு சமைக்க முடியாமல், குடிநீர் இல்லாமல் மாணவர்களும் ஊழியர்களும் கடும் அவதிக்கு ஆளாகினர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் விடிய விடிய பெய்த கனமழை காரணமாக மேல்மருவத்தூர் அருகே சிறுநாகலூர் இரட்டை ஏரி நிரம்பி தேசிய நெடுஞ்சாலையில் பெருக்கெடுத்து தண்ணீர் ஓடியது. சேலத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் அம்மாப்பேட்டை பிரதான சாலையில் உள்ள ராஜ வாய்க்காலில் அடைப்பு ஏற்பட்டு மழைநீர் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடியது. இதன் காரணமாக ராஜ கணபதி கோவில் பழைய பேருந்து நிலையம் செல்லும் பிரதான சாலையில் போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் விடிய விடிய பெய்த கனமழை காரணமாக முத்தமிழ் நகர், பாரதி நகர், காந்தி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக மாறின. விஜி ராவ் நகரில் கழிவு நீருடன் கலந்து மழை நீர் புகுந்ததால் வீட்டிலிருந்து மழை நீரை எப்படி அகற்றுவது என செய்வதறியாமல் குடியிருப்பு வாசிகள் தவித்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.